ஆனால் இந்த படத்தில் வசனங்களை தூக்கியிருக்காங்கல்ல, அப்போ இதுக்காவது குரல் கொடுக்கும். ஒன்று உன் படத்துக்கு கொடு, இல்லை நீ பாசமாக நினைக்கிற உன் தம்பியோட படத்துக்கு குரல் கொடு. எதுக்குமே கொடுக்க மாட்டேன்னா உன் தம்பி குரல் கொடுத்துருக்காரு. உன் தம்பி படத்தில் நடித்த ஜெயம் ரவி அவரும் குரல் கொடுத்துருக்காரு, சிம்பு குரல் கொடுத்துருக்காரு, ரஜினி, கமல்னு எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க, அமீர் குரல் கொடுத்துருக்காரு, எல்லாரும் குரல் கொடுக்குறாங்க. நீ எப்பப்பா கொடுப்ப? நீ சிபிஐ பாஜகவெலாம் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்லை. நாளைக்கே பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது ஒரு கலவரம் நடந்துச்சுன்னா ஆளாக பொங்கி எந்திரிச்சு வந்துடுவார். என்ன காப்பாத்தா வந்துட்டேன்னு ஓடிடுவார், அவ்வளோதான். மற்றபடி அந்த பக்கம் டெல்லியிலேருந்து ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துக்கு நாளை முதல் சமச்சீர் கல்வி புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வருகிறதுன்னு ஒரு சைனை போட்டாங்கன்னா அது லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவார். அவ்வளோதாங்க. நீங்கள் இவரை போய் எதிர்ப்பார், வருவார், இது பண்ணுவாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 4 பேர் குளிரில் உட்காந்துக்கிட்டு தாவிக்காக்கூடிய பிடிச்சி சிபிஐ வாசலில் உட்காந்துருந்தாங்க. இவங்க பிடிச்சாங்கன்னா சிபிஐ ஆஃபீஸர் இங்கே வரைக்கும் பவர் இருக்கா, போயிடலாம் அப்படின்னு நினச்சிருவாங்களா? 5 மணி நேரம், நீ எத்தனை பேர் வந்தாலும் 5 மணி நேரம் ராஜா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு அனுப்புவாங்க. நீ யாராக இருந்தாலும் சரி. புஷியானதான் 8 மணி நேரம், இவருனா 5 மணி நேரம், வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க.